गाइस இன்னைக்கு நான் வீடியோ தான பாக்குறீங்க. இப்போ வந்து மாடியை தான் க்ளீன் பண்ண போறோம். என்னடா புதுசா மாடியை தான் க்ளீன் பண்றோம் பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து தெரியுதா? பேக் சைடு வந்து செடிகளா இருக்கு. அது அப்படியே கொட்டுது. அதனால நம்ம வந்து இந்த மரத்துல இருந்து மூணு செடிகளை க்ளீன் பண்ண போறோம். வாங்க க்ளீன் பண்ணலாம். அதுக்காக பொருள்லாம் நான் இப்போ எடுத்து வச்சிட்டேன். அதை காட்டுறேன் பாருங்க. தெரியுதா? இந்த ரெண்டு தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நான் வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிடுறேன். வாங்க க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டுத்தையும் எடுத்துட்டு அவங்க க்ளீன் பண்ண போயிடலாம். திருப்பிடலாம். நாங்க க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எங்கே குப்பை இருக்குன்னு தேடிக்கலாம். இங்கே நிறைய குப்பை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மரம் வச்சு பொறுக்கிக்கலாம். ஒரு மூளையில தடுக்கலாம். நான் சும்மாதான் கை சூழ்ந்துருக்கு. இந்த செடிகளை வளர்ந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் இருக்கு. அந்த இடத்துல வந்து சேஃப்டியாக பண்ணோம். ஏன்னா அந்த பக்கம் வயர் போயின்னு இருக்கு. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த செடிங்களெல்லாம் போடணும். வாங்க செடிங்களை ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருந்து அப்படி ஃபுல்லாக மாடி சுற்றலாம்.
இந்த பக்கம்லாம் அவ்வளோ செடி இல்லை, அதனால் இந்த பக்கம் போயிடலாம். கீழே பாருங்க. ஆக்சுவலி உங்களுக்கு கீழே காட்ட முடியல, ஏன்னா அவங்களுக்கு கீழே வர மாட்டேங்குது. ஏன்னா இப்போ யாருமே இல்லை கேமரா பிடிக்கிறதுக்கு. யாராச்சும் இருந்தால் கூட பிடிக்கலாம். என்கிட்ட ஃபோன் இந்த ஸ்டாண்டு வச்சு தான் நான் ஃபோனை பிடிச்சிருந்துக்கிறேன். யாருமே இல்லை, அதனால தான் என்னால் காட்ட முடியல. யாராச்சும் இருந்தாங்கன்னா கீழே காட்ட சொல்லியிருப்பேன். இப்போ என்கிட்ட யாருமே இல்லை, அதனால தான் நான் தூக்கி வச்சுனுக்கிறேன் அந்த ஸ்டாண்டை. அதுக்கே பாதி தவிர்த்து போயிருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டாண்ட் வேறு ரொம்ப லூஸ் ஆகுது. இப்போ ஜஸ்ட்டு ஒரு என்னது கொஞ்சம் காற்று வச்சா கூட கீழே வந்துடும். அதையும் நான் வந்து செக் பண்ணிக்கணும். இந்த செடியும் நான் பண்ணிக்கணும். ஏன்னா மதியானம் ஃபுல்லாக செம்ம காற்று. அது ஏன்னு தெரியல. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சுருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது கமெண்ட் பண்ணுங்க. ஒரு பாதி பிடிங்கிட்டோம், பாதி வச்சு பாதி பிடிங்கிட்டோம். இப்போ எங்கே இங்கே போடுவோம். அவ்வளோதான். இப்போ அவ்வளோ செடி வளரல. இப்போ குப்பை இருக்கேன்னு வந்துட்டேன், அதனால் கொஞ்சம் பாதி செடியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். சரி, இப்போ வந்து பாதி பிடுங்கின செடியை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறது தெரியும் போல சவுண்டு. பாருங்க, நான் பிடுங்கின செடி. ஸோ ஆல் கிளியர் மாடி. வந்து கை கால்லாம் கழுவிக்கலாம். இதோ சோப்பு இல்லை, அதனால் கீழே போய்ட்டு நான் சோப் போட்டு பண்ணிட்டேன். கைஸ், உங்களுக்கு நான் வந்து கேமரா இவன் போய் சொல்கிறேன்னா அப்படின்னு தானே உங்களுக்கு தோணும். இப்போ நான் உங்களுக்கு மாடியில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பார்க்க முடியல, அதாவது என்னது கண்ணாடி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு இது ஒன்று பிளாக் இது வச்சுக்கோங்க. பிளாக்கு ட்ரம் வச்சுக்கோங்க. சூப்பர். இந்த தண்ணி எடுத்துட்டு தெளிச்சு விட்டீங்கன்னா பக்காவான கண்ணாடி ரெடி. பார்த்துட்டீங்களா? அதாவது கேமராவில் தெரியுமா தெரியாதான்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியுது. பக்காவான இது வந்து நல்லா தொடச்சி விட்டு பார்த்தீங்கன்னா எப்பழிச்சு தெரியாது. உங்களுக்கு வந்து தெரியான்னு தெரில, ஆனால்
எனக்கு தெரிஞ்சு பக்காவாக இருக்கும். இதில் வந்து எல்லோ கலரு க்ரீன் கலர்லாம் வராது, பிளாக்கில் மட்டும்தான் வரும். ஸோ அது உங்களுக்கு தலை வர முடியல, என் மூஞ்சி கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் பிளாக் ட்ரம்மு வச்சே பார்த்துக்கோங்க. அது வந்து வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஏன்னா நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் சரி. சரியா? சூப்பரான டெக்னிக்கு. இதுக்கு நீங்கள் மாடியில் கண்ணாடியாக போட தேவையில்ல. சரி, கீழே போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க கைஸ், ஒரு 5 நிமிஷம். இது ஊழுந்தா சொல்லுங்கள், காற்று அடிச்சிச்சுன்னா சொல்லுங்கள், நான் ஓடி வந்துடுறேன். சரியா? கீழே இது ரெண்டுமே எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். காற்று அடிச்சு சொல்லுங்கள் வைக்கிறேன். காற்று அடிக்கல, அது ரெண்டத்தையும் வச்சிட்டேன். வாங்க கீழே போகலாம். இப்போ இது எப்படி தூக்கிட்டு கீழே போவேன் நான்? இது கீழே வந்துட்டோம். இப்போ கீழேயும் சோப் போட்டு கழுவிக்கலாம். நான் வேர்க்கடலை வேக வைக்கிறேன்னா வேக வச்சு சாப்பிடு.